வெல்கம் டு ட்ரேட் யூ மைண்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்க போகிறோம். நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எக்தம் ஒரேடியாக பாட்டமில் இருக்குது. 23,150 வரைக்கும் கீழே போயிட்டு இன்றைக்கி மேலே 300 பாயிண்ட் மேலே ஏறி இருக்குது. அதே சமயத்தில் இப்போ பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் வாலட்டிலிட்டி தான் காமிக்குது. இந்த லெவல் உடச்சிச்சின்னா கீழே போகிறதுக்கு வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதே மாதிரி கேப் டவுன் ஓப்பன் ஆனால் மேலே போய் முடிஞ்சிருது, மேலே ஓப்பன் ஆனால் கீழே முடிஞ்சிருது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மேலே போய் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நல்லா கீழே போய் ஒரு 300 பாயிண்ட்டு கீழே போச்சு, திரும்ப மேலே போய் நிற்கிது. அதே சமயத்தில் ஆனால் இன்றைக்கி நெகட்டிவிட்டி தான் காட்டியிருக்கு. மேலேயே அதாவது ஹையர் அடிக்க கிடையாது. இப்போ பார்த்திங்கனாக்கா இப்போ இதில் இருக்கிற இப்போ நிறைய ஸ்டாக்ஸ் இன்றைக்கி வாலட்டிலிட்டி பார்த்தோம்னா 600 ஸ்டாக் காலையில் பார்த்திங்கன்னா 600 ஸ்டாக் டிஃப்ரென்சேஷன் இருந்துச்சு, டிக்ளைன் இருந்துச்சு. அப்படியே போக பார்த்திங்கன்னா ஒரு 200 கம்பெனிஸ் தான் ஓவராலாக டிக்ளைன் காட்டுச்சு. ஆல் ஓவர் மார்க்கெட்டோடைய கேஜஸ் இது. அது மேலே பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கனாக்கா இப்போ வேர்ல்டு க்ரைசிஸ் இருக்குது இல்லையா. வேர்ல்டு க்ரைசிஸ்னால் என்ன? இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட்டு, ட்ரம்போட பேச்சுகள் இவையெல்லாம் இருக்கிறதுனால க்ரூட் ஆயில் மேலே ஏறுறதும், நம்ம ஐவி மேலே ஏறுறதும், இந்தியா விக்ஸ் மேலே ஏறுறதும் இப்படியே இருக்குது. இதனால் இவங்க விளையாடுற கேமில் பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் ஏற்றுறதுக்காண்டி அவங்க நிறைய கேம் விளையாண்டுட்ருக்காங்க. ஒரு நாள் அடிக்கிறாங்க, ஒரு நாள் நாங்கள் காலையில் சண்டை போடுறாங்க, நைட்டு நிறுத்திக்கிட்ட மாதிரி பேசுகிறாங்க. அப்படி மார்க்கெட் மேலேயும் கீழேயும் அது இதனாலேயே பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாம் குழம்பி போய் கிடக்குறாங்க. இப்போ இன்னொன்று என்ன பார்த்திங்கனாக்கா, இப்போ இன்றைக்கி இருக்கிற அதே சமயத்தில் இன்றைக்கி இத்தனை கம்பெனிஸ் மேலே ஏறுது இறங்குது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இதுதான். இன்றைக்கி டாப் கெய்னர் டாப் லூசர்ஸ் பார்த்திங்கன்னா டிசிஎஸ் தான் டாப் லூசர்ஸில் இருக்கான். இன்றைக்கி மற்ற கம்பெனிஸ் பாருங்கள், உள்ள கம்பெனிஸ் தான். அதாவது நேற்று இந்த கம்பெனிஸ் இங்கே இருந்துச்சு, இன்றைக்கி இந்த கம்பெனிஸ் இந்த பக்கம் இருக்குது. மாற்றி ஒரு நாளைக்கு ஏற்றுறாங்க, ஒரு நாளைக்கு இறக்குறாங்க. இப்படியே மார்க்கெட்டு போய்கிட்டு இருக்குது. இப்போ இதில் நம்ம ரொம்ப காஷியஸாக நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய சூழலில் தான் இருக்கிறோம். நாளைக்கு மார்க்கெட்டு ஏறுமா இறங்குமான்றதெல்லாம் யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. ஒரு லெவல்ஸ் வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓவர் கான்ஃபிடெண்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ஓவர் ஃபியர்னஸாகவும் இருக்கக்கூடாது. எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குதோ அவ்வளோ எடுத்துகிட்டு வெளில போகிற அளவுக்கு ட்ரேட் பண்ணுற பாருங்கள். நீங்கள் கேட்குற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரேடியாக கீழே இருக்குது. ஃபுல் கரெக்ஷன் ஆன மாதிரி தெரியுது, பாட்டம் அவுட் ஆன மாதிரி தெரியுது. அதே சமயத்தில் பாட்டம் அவுட் ஆகிடுச்சான்னு கேட்டாக்கா அது உறுதியாக யாராலையும் சொல்ல முடியாது, கேரண்டி கிடையாது. கேரண்டியாக டிசிஎஸ் வாங்கலாமா, விப்ரோ வாங்கலாமா, இந்த மாதிரி ஐடி ஸ்டாக் வாங்கலாமான்னா யாராலையும் இந்த கேரண்டி சொல்ல முடியாது. ஆனால் நிஃப்டி இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா அதனோட வேல்யூஷனே வேறையாக இருக்கும். ஆனால் லாங் டைம் ப்ராசஸாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் உங்களோட இன்றைக்கி டிக்ளைன் பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோவில் தான் இப்போ டிக்ளைன் ஆகிருக்கு. நிறைய ஐடிஸ் 265லேருந்து 260லேருந்து 265 வாங்குறதுக்குள்ள இடத்துல இருக்குது, வாங்கலாம். அதே மாதிரி நிறைய ஐடி கம்பெனிஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இறங்கி தான் இறங்கி இருக்குது. இதில் வேல்யூ இன்வெஸ்டர் மாதிரி யூஸ் பண்ணி வாங்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் இன்றைக்கி